உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிற இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16வது வசனமானது மிகவும் அழகான ஒரு ஆறுதல் நிறைந்த ஒரு வார்த்தையாய் காணப்படும். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறதான பொழுது, இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் காணப்பட்டார்கள். தங்களுடைய நகரம், அதாவது எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு ஆலயம் இடிக்கப்பட்டபடியினாலே தேவன் ஒருவேளை எங்களை மறந்து விட்டாரோ அல்லது கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி அவர்கள் மிகவும் மனமுடைந்தவர்களாக, பரிதபித்தவர்களாக, வேதனையோடும் துக்கத்தோடும் காணப்பட்டு அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தையை தான் அந்த 14வது வார்த்தையில பார்க்கிறோம். அவர்கள் இந்த ஆதங்கத்திற்கு, அதாவது இந்த துக்கத்திற்கு பதில் கொடுக்கிற விதமாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இதோ என் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது என்று சொல்லி என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அதாவது ஒரு அழியாத ஒரு ஆழமான அன்பை இங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பண்டைய காலங்களில், அதாவது பழங்காலங்களில் பார்க்கிறதான பொழுது நம்முடைய ஆதி மூதாதையர்கள் தங்களுக்கு மிகவும் பிடித்தமான அல்லது மறக்கக்கூடாத காரியங்களை கைகளிலே பச்சை குத்தி கொள்வார்கள் அல்லது எழுதி வைத்து இருப்பார்கள். காகித ஒரு பேப்பர்ல எழுதி வைத்திருந்தால் அது தொலைந்து போய் விடலாம், ஆனால் உள்ளங்கையில் காணப்பட்டால் அது எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க முடியும். கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை உணர்த்தும்படியாக என் உள்ளங்கையில் உன்னை செதுக்கி இருக்கிறேன், வரைந்திருக்கிறேன் என்கிறார். இது அவருடைய மாறாத, பிரிக்க முடியாத ஒரு தெய்வீக அன்பை காட்டுகிறது. அடுத்த பகுதி, உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த எருசலேம் நகரமானது மதில்கள், சுவர்கள் இடிந்து கிடக்கிறது. மக்கள் அதை நினைத்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். ஆனால் கர்த்தர், பாலினிருந்து கிடைக்கிறதான உன் மதில்கள் எப்போதும் என் பார்வையில் எப்போதும் இருக்கிறது, அதை நான் மீண்டும் கட்டுவேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறார், ஒரு உறுதியை கொடுக்கிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பகுதி உடைந்து போய் காணப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை சந்தித்திருக்கலாம், அல்லது வாழ்க்கையில பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில காணப்படலாம். இவர் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக இவைகள் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்பதை உணர்த்தும்படியாக தான் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக காணப்பட்டாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பெயர் அவருடைய உள்ளங்கையில் காணப்படுகிறது. மனிதர்கள் ஒருவேளை உங்களை மறக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், தள்ளிவிடலாம். இந்த பிரபஞ்சத்தை படைத்ததான சர்வ சிருஷ்டிகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார், உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கை என்பது ஒரு பொருளை பாதுகாப்பாக மூடி வைக்கிறதான இடம். நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பிற்குள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தும்படியாக தான் பரிசுத்த ஆவி இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். அவருடைய உள்ளங்கையில் ஒவ்வொரு நாட்களும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். மிகவும் சுருக்கமாக நாம் சொல்ல போனால், அவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் முக்கியமானவர், நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற தேவன். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நம்மை ஒவ்வொரு நாட்களுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும், போராட்டங்களும், துன்பங்களும், கண்ணீரும் பாதையில் கடை சொல்லுகிறதான பொழுது, ஐயோ என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்களோ, மறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பரிதபிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் மறக்காத கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கிறார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்களை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் ஒரு பாதுகாப்பை தந்து, ஒரு அரணாக இருந்து
என் தேவன் நீர் வழி நடத்திட்ட விதங்களை நினைத்து ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா பரிதபித்து கண்ணீர் சிந்தின பொழுது அவளுக்கு ஆறுதல் நிறைந்த வார்த்தை கொடுத்து நாங்களும் ஆண்டவர் அநேக நேரங்களே இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து சொல்லும்போது என் தேவன் தம்முடைய வார்த்தைகளை தந்து தேட்டிங்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் நீர் பாதுகாப்பீராக. நீரே அவர்களுக்கு அரணாக இருந்து தகப்பனே நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சகரே சுப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.